பாஜக டீலிமிட்டேஷன் பில்லை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் ஆகப்பட்டது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நாட்டில் கொடுக்க போது? ரெப்ரசன்டேஷன் ஷுட் பெட்டர் ரிஃப்ளெக்ட் பாப்புலேஷன். ஆர்டிகல் 82 பேஸ் பண்ணி தான் டீலிமிட்டேஷனே இப்போ இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பாப்புலேஷன் வந்து ப்ரொக்ரெசிவாக கம்மியாகி நார்தர்ன் ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ 2001 இன்னொரு 26 வருஷம் தள்ளி போடுறாங்க அந்த ஃப்ரீஸை. அது 2026 முடியுது. டோட்டல் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் மாறாது, ஆனால் ஸ்டேட்டுக்குள்ள நீங்க பவுண்டரிஸை ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன்னால தமிழ்நாடுக்கு எம்பி சீட்ஸ் ஏறுமா, எம்பி சீட்ஸ் கம்மி ஆகுமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. 7.2% நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் எந்த காலமும் பார்லிமெண்ட்ல குறையக்கூடாது. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அர்பன் ஏரியாஸ் உடைய எம்பிஸ் கவுண்ட் வந்து அதிகமாகும். டிவிகே வந்து டீலிமிட்டேஷனை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஆஃப் டீலிமிட்டேஷனை யாரும் எதிர்க்கல, ஆனால் அதனால வரக்கூடிய இம்பாக்ட். லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மான்சூன் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் தொடங்குது. இந்த மான்சூன் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்ல பாஜக டீலிமிட்டேஷன் பில்லை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. மான்சூன் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்ல டீலிமிட்டேஷன் பில், ரெண்டாவது உமன் ரிசர்வேஷன் பில், மூணாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த மூணுத்தையுமே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு செயல்பட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா பார்ட்டி, அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். இந்த டீலிமிட்டேஷன் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா இன்னைக்கு நாடு முழுக்க எல்லா சேனல்லையும் சரி டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷனுங்கிறது தான் டிபேட்டாக போயிட்டு இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் ஆகப்பட்டது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நாட்டில் கொடுக்க போகுது? அது மட்டும் இல்லாமல் டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுனால என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கும்? அதை தாண்டி டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னா பாராளுமன்றத்தில் இப்போ பில் எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ கொண்டு வரக்கூடிய பில்லுக்கு போறதுக்கு முன்னாடி கான்செப்ட் ஆஃப் டீலிமிட்டேஷன் அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். தொகுதி வரையறை தான் டீலிமிட்டேஷன். த கான்செப்ட் ஆஃப் டீலிமிட்டேஷன் ஆகப்பட்டது இன்னொரு பெயரும் உண்டு. அந்த பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆர் பவுண்டரி ரிவ்யூ அப்படிங்கிறது தான் யுனைடெட் கிங்டம்ல கொண்டு வந்த கான்செப்ட். பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன், பவுண்டரி ரிவ்யூ 1832 யுனைடெட் கிங்டம்ல இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட். அதை தெரிஞ்சாதான் நம்ம இந்தியாவில் எப்படி டீலிமிட்டேஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் புரியும். ஹிஸ்ட்ரி புரிஞ்சாதான் இப்போ நடக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் எப்படி நடக்க போகுது, எப்படி வந்து சீட்ஸ் ஏறப்போகுது, தமிழ்நாடுக்கு வந்து டீலிமிட்டேஷன்னால பயனா இல்லை பயன் இல்லையா, டீலிமிட்டேஷனுங்கிறதே அலோ பண்ணக்கூடாதா, அலோ பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஸ்டாண்ட் பாயிண்ட், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். 1832 ராட்டன் பரோக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பவுண்டரி ரிவ்யூவை யுனைடெட் கிங்டம்ல பண்றாரு. நம்மளுக்கெல்லாம் தெரியும் யுனைடெட் கிங்டமுடைய பார்லிமெண்ட்ரி பிராக்டிஸ் தான் இந்தியாவில் டெமோக்ராட்டிக் சிஸ்டமை கொண்டு வரதுக்கான பேஸாக இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது யுனைடெட் கிங்டமுடைய பார்லிமெண்ட்ரி பிராக்டிஸ் எந்த அடிப்படையில் செய்யப்பட்டதுன்னா, நம்ம கிட்ட அந்த புஸ்தகம் இருக்கு, அதாவது ஆங்ஸ்கைன் மே பார்லிமெண்ட்ரி பிராக்டிஸ். இந்த புஸ்தகத்தை பேஸ் பண்ணி தான் யுனைடெட் கிங்டம்ல பார்லிமெண்ட்ரி பிராக்டிஸ் பண்றாங்க. பார்லிமெண்ட்ரி பிராக்டிஸ் சிஸ்டம் என்ன யுனைடெட் கிங்டம் அடாப்ட் பண்ணாங்களோ ஆல்மோஸ்ட் அதே பார்லிமெண்ட்ரி பிராக்டிஸ் சிஸ்டம் தான் இந்தியாவில் நம்ம கொண்டு வந்தோம். அதே மாதிரி தான் டீலிமிட்டேஷன் பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பவுண்டரி ரிவ்யூ கான்செப்டையும் நம்மளுடைய அரசியல் சட்டத்தில் நம்ம கொண்டு வந்தோம். அப்படி பார்க்கும் பொழுது 19th century பார்லிமெண்ட்ரி ரெப்ரசன்டேஷன் இன் பிரிட்டனில் அன்ஈக்குவலாக இருந்திருக்கு. இது அன்ஈக்குவலாக இருந்ததை ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பவுண்டரி ரிவ்யூ பண்ணி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற கான்செப்டை அந்த காலத்துலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தில். அப்படி பார்க்கும் பொழுது யுனைடெட் கிங்டம்ல சில கான்ஸ்டியூவன்சிஸ் வந்து ரோட்டன் பரோக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ரிவ்யூ பண்ணும் பொழுது ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஓட்டர்ஸ் தான் இருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் ஓட்டர்ஸ் தான் இருந்தாங்க, ஆனால் 2 எம்பிலேருந்து 3 எம்பி வந்து எலெக்ட் ஆயிருந்தாங்க. அப்போது ஓட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி தான்
எம்பி ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த டைம்லேயே ரோட்டன்பரோக்ஸ் வந்து தீர்மானிச்சார். அப்படி பார்க்கும்போது லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ், அதாவது மான்செஸ்டர், பர்மிங்கம் போன்ற இடங்கள்ல had little or no parliamentary representation despite their large population. ஸோ மான்செஸ்டர்லையும் பர்மிங்கம்லையும் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தும் எம்பிக்கள் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ இந்த அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததை கான்ஸ்டியூவன்சிஸ் வந்து பவுண்டரிஸ் கொண்டு வந்து சீரமைக்கிற வேலையை தான் ரொட்டன்பரோக்ஸ் பண்ணாரு 1832. அப்போ ஒரிஜினேட் ஆன கான்செப்ட் தான் டீலிமிட்டேஷன், பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன், பவுண்டரி ரிவ்யூ. இது எல்லா சட்டமானவர்களும் இந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டீலிமிட்டேஷன் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கிறது, இந்தியாவில் மட்டுமே கொண்டு வரல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மிக மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். அப்படி பார்க்கும் பொழுது கிரேட் ரிஃபார்ம் ஆக்ட் 1832 வழியா டீலிமிட்டேஷன், அதாவது பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன், பவுண்டரி ரிவ்யூ கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் த ரிஃபார்ம் ஆக்ட் 1932, த கிரேட் ரிஃபார்ம் ஆக்ட் 1932 இஸ் அ டர்னிங் பாயிண்ட். ஏன்னா ரோட்டன்பரோக்ஸ் கொண்டு வந்த பல விஷயத்தை வந்து அபாலிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் கிரியேட்டட் சீட்ஸ் ஃபார் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ். இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் எதெல்லாம் வளருதோ அதுக்கு வந்து சீட்ஸ் கிரியேட் பண்ணது, அதாவது கான்ஸ்டியூவன்சி கொடுத்தது இந்த கிரேட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 1832. மூணாவது எக்ஸ்பேண்டட் த எலக்ட்ரேட். எலக்ட்ரேட்டோட எக்ஸ்பான்ஷன் நடந்தது யுனைடெட் கிங்டம்ல. இட் பிகான் த பிரின்சிபல் தட் representation should better reflect population. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். representation should better reflect population. டீலிமிட்டேஷன் உடைய அல்டிமேட் கோலே, பவுண்டரி ரிவ்யூட அல்டிமேட் கோலே, பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் உடைய அல்டிமேட் கோலே, representation should better reflect population. representation should better reflect population. representation should better reflect population. இந்த லைனை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு வாட்டியும் டீலிமிட்டேஷன் நடக்கும் பொழுது சென்சஸும் எடுத்திருப்பாங்க. சென்சஸை பேஸ் பண்ணி தான் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை கேரி த்ரூ பண்ணியிருப்பாங்க நம்ம நாட்டிலேயே கூட. அப்படி பார்க்கும் பொழுது இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். representation should better reflect population. ஸோ ரெப்ரசன்டேஷனுங்கிறது பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையே டெமோக்ரஸியில். ஏன்னா டெமோக்ரஸியில் ரெப்ரசன்டேஷன் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும் பொழுது டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து பவுண்டரிஸை வந்து சரி பண்ணக்கூடிய செயல்பாடு தான் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். இதுக்கப்புறம் 1867 ஒரு ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 1884 யுனைடெட் கிங்டம்ல ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது டீலிமிட்டேஷன், பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன், பவுண்டரி ரிவ்யூ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுண்டரி கமிஷன்ஸ் அமைச்சு, இதுக்கப்புறம் பவுண்டரி கமிஷன்ஸ் அமைச்சு யுனைடெட் கிங்டமில் பல கான்ஸ்டியூன்சிஸை வந்து தொகுதி வரையறை செஞ்சுருந்தாங்க. அதாவது பவுண்டரி ரிவ்யூஸ் பண்ணியிருந்தாங்க, பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க, பவுண்டரி கமிஷன்ஸை பேஸ் பண்ணி. இந்த பவுண்டரி கமிஷன்ஸ் உடைய அடிப்படை சட்டம் தான் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும் பொழுது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸில் January 14, 1949 டீலிமிட்டேஷனுடைய ஆர்டிக்கல், அப்போ பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனில் டீலிமிட்டேஷனுடைய ஆர்டிக்கல் 67. ஆனால் கான்ஸ்டியூஷன் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதே ஆர்டிக்கல் 82ல் கொண்டு வந்தாங்க. ஆர்டிக்கல் 82 படியும் ஆர்டிக்கல் 170 படியும் தான் இப்போ டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸே பண்ணுறாங்க இந்தியாவில். அப்போது பவுண்டரி கமிஷனுடைய ஈக்குவலன்சி இந்தியாவில் டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிஸ்ட்ரி ஏன் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த அடிப்படை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் டீலிமிட்டேஷன் ஏன் வந்து இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு இந்திய நாட்டில் நம்மளுடைய பாப்புலேஷன் ஆகப்படுது 1.4 பில்லியன் பாப்புலேஷன். டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை பல கட்சிகள் எதிர்த்தாலும், டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை பல கட்சிகள் ஆதரித்தாலும், டீலிமிட்டேஷனுடைய கான்செப்ட் என்ன, எதனால் இது தேவை, இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, எப்போ முதல்ல நடந்தது, டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து தொகுதிகள் வந்து வரையறைப்பட்டது, இதெல்லாம் தாண்டி டீலிமிட்டேஷன் இப்போ ஏன் தேவை, இப்போ ஏன் தேவையில்லை, ஏன் கட்சிகள் வந்து இதை எதிர்க்கிறாங்க, இதோடைய லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ, கான்ஸ்டியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ்
பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். நம்ம கடைசியாக பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்கலாம். லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ, கான்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும் பொழுது தயவு செஞ்சு அரசியலை கலக்காதீங்க. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும் பொழுது பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவை எடுத்துட்டு வராதீங்க. அது லாஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே இப்போ டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் ஆகப்பட்டது இந்தியாவில் முதல் முறை பண்ணுறாங்களான்னா கிடையாது. யுனைடெட் கிங்டமில் 1832 பல பவுண்டரி ரிவ்யூஸும் பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இந்தியா எடுத்துக்கிட்டு டீலிமிட்டேஷனுடைய ஆர்டிக்கலை நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தார். இஷ்யூ ஆஃப் டீலிமிட்டேஷனும் ரெப்ரசன்டேஷன் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண இடம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய டிபேட்லேயே ஃபேர் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஆஃப் டீலிமிட்டேஷன். ஃபேர் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வரணும். இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பாப்புலேஷனுங்கிறது ஒரு இடத்துலையும் அதிகமாகலாம். அப்படி அதிகமாகும் பொழுது ரெப்ரசன்டேஷன் ஷுட் ரியலி ரெப்ரசன்ட் த பாப்புலேஷன் அப்படிங்கிறதுக்காக டீலிமிட்டேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில். அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் முக்கியமாக 4 இம்பார்ட்டன்ட் பீப்புள் இதை பற்றி டிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிபேட் ஆகப்பட்டது 1946 1949 வரைக்கும் நடக்குது. அதில் முக்கியமான டிபேட் ஜனவரி 14, 1949 அன்னைக்கு நடந்த டிபேட் தான். இந்த டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர், 2வது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், T.T. கிருஷ்ணமாச்சாரி, K. முன்ஷி, 4 பேர் முக்கியமாக டீலிமிட்டேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டீலிமிட்டேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் இருந்தது. டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 67 இருந்தது டீலிமிட்டேஷன் பற்றி. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரும்பொழுது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 வரும்பொழுது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும்பொழுது முக்கியமாக 4 இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் டீலிமிட்டேஷனையும் ஃபேர் ரெப்ரசன்டேஷனும் டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆர்டிக்கல் 81 of the Constitution of India. Article 81 of the Constitution of India, composition of Lok Sabha. Article 82 of the Constitution of India, readjustment of Lok Sabha constituencies. Very, very important article. Article 82 base பண்ணி தான் டீலிமிட்டேஷனே இப்போ இந்தியாவில் நடக்க போகுது. அவ பார்க்கும்போது Article 82 of the Constitution of India, readjustment of Lok Sabha constituencies after each census through a law made by parliament. அப்போ டீலிமிட்டேஷன் ஆகப்பட்டது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ் தான் இந்தியாவில் டீலிமிட்டேஷன் சொல்றோம். அப்போ எந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்? லோக்சபா சீட்ஸோடைய ரீஅட்ஜஸ்ட்மெண்ட், லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸோடைய ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் தான் டீலிமிட்டேஷன் சொல்றோம். அப்போ ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ் ஆஃப்டர் சச் ஆர் ஈச் சென்சஸ். ஈச் சென்சஸ் இப்போ மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, சென்சஸ் போயிட்டு இருக்கு, இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. சென்சஸ் எடுக்கும்போது தான் டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ சென்சஸ் எடுக்கும் போதெல்லாம் டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்களான்னா கட்டாயமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேண்டேட். ஆனால் நடந்துதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் த்ரூ அ லா மேடு பை பார்லிமெண்ட். இப்போ லா மேட் பை பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் டீலிமிட்டேஷன் ஆர் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த லோக்சபா நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 170. ஆர்டிகல் 170 இஸ் சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் கான்ஸ்டிடுவன்சிஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பவுண்டரி ரிவ்யூ பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு டீலிமிட்டேஷன். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ், அதே மாதிரி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிற கான்செப்ட் தான் டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு பவுண்டரி ரீஆர்கனைசேஷன் ஆர் பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆர் பவுண்டரி ரிவ்யூ அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 327. ஆர்டிகல் 327 எடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ஸ் பவர் டு மேக் லாஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன்ஸ்
இன்க்ளூடிங் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப 4 ஆர்டிகல், ஆர்டிகல் 81, ஆர்டிகல் 82, ஆர்டிகல் 170, ஆர்டிகல் 327, இந்த ஸ்கீம் தான் டீலிமிட்டேஷனுடைய இம்பாக்ட் கான்ஸ்டிடியூஷனுடைய கொடுக்க போறது. அப்படி பார்க்கும் பொழுது எல்லா சட்டமானவர்களும், ஏன் பொதுமக்களும், ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொன்னாலே பொதுமக்களுக்கும் புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலிங்கோட நம்ம பேசுறோம். அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் 81, ஆர்டிகல் 82, ஆர்டிகல் 170, ஆர்டிகல் 327 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் ஸ்கீம் ஃபார் டீலிமிட்டேஷன். இது பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்போ டீலிமிட்டேஷன் நம்மளுடைய ஹிஸ்டரி இந்தியாவில் எப்படி நடந்ததுன்றத பார்க்கணும். ஏன்னா சுதந்திரம் வாங்கின உடனேயே 4 ஆர்டிகல் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்தது. அப்போ டீலிமிட்டேஷனுங்கிறது 1950 நடந்ததா, அதுக்கப்புறம் நடந்ததா, அதுக்கப்புறம் எப்பெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். அப்போ நடக்காததுக்கு காரணம் என்ன, டிலே ஆனதுக்கு காரணம் என்ன, ஏன் சில கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்றத கடைசியா பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும் பொழுது, கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட்ஸ் நடக்கும் பொழுது, ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எஸ்பெஷலா பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் ஒரு வாட்டியும் சென்சஸ் நடக்கும் பொழுதும் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் மேண்டேட். அப்போ அதுதான் நோக்கமும் கூட, த இன்டென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆனால் அப்படி நடக்காம போனதுக்கு காரணம் என்ன, எப்ப முதல் முறை நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது 1952 ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் நடந்திருக்கு. அது எப்படி நடந்ததுன்னா பேஸ்ட் ஆன் 1951 சென்சஸ். 1951ல சென்சஸ் முடியுது. அதை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1952 அப்படின்னு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் நடக்குது. அதுக்கப்புறம் 1963 செகண்ட் டீலிமிட்டேஷன். ஏன்னா 1961ல சென்சஸ் எடுக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி கான்ஸ்டிடுவன்சி பவுண்டரிஸை பாப்புலேஷன் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் அதையும் கொண்டு வராங்க இந்தியாவில். அப்போ பவுண்டரி ரிவ்யூ நடந்திருக்கு, பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, லீடிங் டு டீலிமிட்டேஷன் 1963 சென்சஸ்க்கு அப்புறம். 1973ல தேர்ட் டீலிமிட்டேஷனுக்கான பேஸ் போடுறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது 1971ல சென்சஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸும் இந்தியா ஃபுல்லா மாற்றி அமைக்கிறாங்க. இது 1973ல நடந்தது. அதுக்கப்புறம் 1976ல ஒரு முக்கியமான லீகல் டெவலப்மெண்ட் நடக்குது. ஃப்ரீஸ் ஆன் சீட் அலோகேஷன், அதாவது 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் எல்லாத்துக்குமே பேஸ். அதனால 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஃப்ரோஸ் த அலோகேஷன் ஆஃப் லோக்சபா அண்ட் அசம்பிளி சீட்ஸ். லோக்சபா சீட்ஸையும் அசம்பிளி சீட்ஸையும் ஃப்ரீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம until after the first census conducted after the year 2000. ஸோ 1976ல இருந்து 2000 வரைக்கும் லோக்சபாவையும் அசம்பிளி சீட்ஸையும் ஃப்ரீஸ் பண்றாங்க. எதுக்காக இதை ஃப்ரீஸ் பண்றாங்க, 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து எதுக்காக இதை ஃப்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமா சட்டமானவர்களும் மக்களும் தெரிஞ்சுக்கணும். அப்போ 1976ல இருந்து 2000 வரைக்கும் இந்த ஃப்ரீஸை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னும் பொழுது பார்க்கும் பொழுது த பர்பஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது the purpose was to ensure that states which had successfully implemented family planning were not disadvantaged by losing representation. அப்போ 1976ல இருந்து 2000 வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டேட் வந்து ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதனால பாப்புலேஷன் வந்து கம்மியாகி லோக்சபாவில் ரெப்ரசன்டேஷன் கம்மி ஆகக்கூடாது. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இப்போ இருக்க லோக்சபா சீட்ஸ் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுனால, பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷனாக சீட்ஸ் இருக்கிறதுனால லூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் 1976ல இருந்து 2000 வரைக்கும் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மெஷரை கொண்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எல்லாருமே பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ்னால.
ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பாப்புலேஷன் வந்து ப்ரொக்ரெசிவாக கம்மியாகி நார்தர்ன் ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 1976 2000 வரைக்கும் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சதர்ன் ஸ்டேட்ஸில் தான் பாப்புலேஷனுடைய கண்ட்ரோல் இருந்தது. எஃபெக்டிவாக பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆனதே சதர்ன் ஸ்டேட்ஸில் தான். அப்படி பார்க்கும் பொழுது 2001 ஃப்ரீஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 2001 பாப்புலேஷன் சென்சஸை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணணுமா வேணாமான்னு பார்க்கும் பொழுது 1976 கொண்டு வந்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை 2001 எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது 84th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எக்ஸ்டெண்டட் தி ஃப்ரீஸ் அண்டில் த ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப்டர் 2026. அப்போ 2001 இன்னொரு 26 வருஷம் தள்ளி போடுறாங்க அந்த ஃப்ரீஸை. அது 2026 முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இப்போ டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இட் அலவுட் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிட்யூவன்சி பவுண்டரிஸ் யூசிங் த 2001 சென்சஸ் பட் டிட் நாட் பர்மிட் சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் allotted to each state. ஸோ அப்போ கான்ஸ்டிட்யூன்சிஸ் உடைய பவுண்டரிஸை டீலிமிட்டேஷனில் கொண்டு வந்து பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறத அலோ பண்ணல. 2001 சென்சஸ் படி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2001 சென்சஸ் படி அப்படி இருக்கும் பொழுது பட் டிட் நாட் பர்மிட் சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் allotted to each state. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 2001 திருப்பி ஃப்ரீஸ் வந்து கண்டினியூ ஆகுது. ஃப்ரீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. 2003 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2003 ஃபர்தர் கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் நடக்குது. 2003 ஃபர்தர் கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் நடக்குது. 87th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. 87th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் provided that delimitation would use 2001 census பேஸ் பண்ணி instead of 1991 census for redrawing constituency boundaries while retaining the freeze on the total number of seats allotted to each state. அப்போ total number of seats வந்து என்ன அலாட் பண்ணியிருக்காங்களோ அது மாறாம பவுண்டரிஸை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் மாறாது, ஆனால் ஸ்டேட்டுக்குள்ள நீங்க பவுண்டரிஸை ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம், ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ 39 எம்பி சீட்ஸ் இருக்குன்னா 39 எம்பி சீட்ஸ் மாறவே மாறாது தமிழ்நாட்டில். இந்த 39 லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸை மாற்றி அமைக்கக்கூடிய செயல்பாடை தமிழ்நாடு எடுக்கலாம். ஸோ அப்பர் லிமிட் ஆஃப் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மாறாது, ஸ்டேட்டுக்கு அலோகேட் பண்ணுது. ஆனால் அதுக்குள்ள ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், பவுண்டரிஸை ரிவ்யூ பண்ணிக்கலாம், டீலிமிட்டேஷனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 87th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டோடைய அமெண்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் 2002-2008 நேஷன் வைட் லேட்டஸ்ட் நேஷன் வைட் டீலிமிட்டேஷன் நியூ டீலிமிட்டேஷன் கமிஷனையும் தொடங்குறாங்க. எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2002. இது வந்து 2008 அந்த கமிஷனும் வேலையை முடிச்சிடுறாங்க. கான்ஸ்டிடுவன்சி பவுண்டரிஸ் வேர் ரிவைஸ்ட் பேஸ்ட் ஆன் 2001 சென்சஸ். ஆனால் பாயிண்ட் டு பி நோட்டட், கான்ஸ்டிடுவன்சி பவுண்டரிஸை ரீட்ரா பண்ணும் பொழுது இது எல்லாமே அப்பர் லிமிட் ஃபார் எவ்ரி ஸ்டேட் இருக்கும் இல்லையா, 40 சீட்டு 39 சீட்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு செட்ஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். அது மாறாம ரீட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க ஒரு ஸ்டேட்டும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஈச் ஸ்டேட் ரிமைன் அன்சேஞ்ச்டு பிகாஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரீஸ். நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஈச் ஸ்டேட் ரிமைன் அன்சேஞ்ச்டு பிகாஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரீஸ். கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரீஸ்னால நம்பர் ஆஃப் சீட்ஸ் மாறவே இல்லை ஒரு ஸ்டேட்லையும். அப்போ 2026 எடுக்கக்கூடிய ஸ்டெப்பில், டீலிமிட்டேஷன் ஸ்டெப்பில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் மாறுமா பார்லிமெண்ட்ல, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அப்படி நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் பேஸ்ட் ஆன் சென்சஸ் மாறிச்சுன்னா தமிழ்நாடுடைய சீட்ஸ் மாறுமா? தமிழ்நாடுடைய சீட்ஸ் மட்டும்தான் மாறுமா? ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் எல்லா ஸ்டேட்ஸோட சீட்ஸும் மாறுமா? ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது, அப்படி சீட்ஸ் மாறினா லோக்சபால ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாடுக்கு குறையும். நாலாவது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் லோக்சபால ஏறிச்சுன்னா லோக்சபால ரெப்ரசன்ட் பண்றதுக்கான டைம் ஒரு பார்லிமெண்டேரியனுக்கும் இருக்குமா, இல்ல இன்எஃபிஷியண்டா மாறிடுமா? இதெல்லாம் தாண்டி கட்டாயமா இப்ப டீலிமிட்டேஷன் தேவையா?
ஏன்னா இப்போ பாப்புலேஷன் ஆகப்படுது 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கிறதுனால, அதாவது 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறதுனால, அர்பனைசேஷன் நடந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் அதிக பாப்புலேஷன் இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா லோக்சபா கான்ஸ்டுவன்சி, ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய லோக்சபா கான்ஸ்டுவன்சி தமிழ்நாட்டில் கம்மி பாப்புலேஷனுக்கு எம்பி இருக்காங்க. ஆனால் சென்னை, சவுத் சென்னை கான்ஸ்டுவன்சி எடுத்தீங்கன்னா அதிக பாப்புலேஷனுக்கு ஒரு எம்பி. அப்போ தொகுதி வரையறை கட்டாயமா தேவையா? கான்ஸ்டுவன்சியை ரீட்ரா பண்ணணுமா அப்படின்னா தேவை. ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாதிச்சு நம்பர் ஆஃப் சீட்ஸ் லோக்சபாவில் ஏறும் பொழுது தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மி ஆகுமா அப்படிங்கிற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 2026 இப்போ நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ்ல டீலிமிட்டேஷன் கொண்டு வரது வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் இன் த என்டையர் கண்ட்ரி. சில கட்சிகள் ஆதரிக்கிறாங்க, சில கட்சிகள் எதிர்க்கிறாங்க. எந்தெந்த கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 82 என்ன சொல்லுது அப்படிங்கிறத கட்டாயமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 82 of the Constitution of India, readjustment after each census. Article 82 of the Constitution of India, readjustment after each census. Upon the completion of each census, the allocation of seats in the House of the People to the states and the division of each state into territorial constituencies shall be readjusted by such authority and in such manner as Parliament may by law determine, provided that such readjustment shall not affect representation in the House of the People until the dissolution of then existing House. Very, very important point. Provided further that such readjustment shall take effect from such date as the President may by order specify. Until such readjustment takes effect, any election to the House may be held on the basis of the territorial constituencies existing before such readjustment. Provided also that until the relevant figures for the first census taken after the year 2026 have been published, it shall not be necessary to readjust the allocation of seats in the House of the People to the states as readjusted on the basis of the 1971 census and the division of each state into territorial constituencies as may be readjusted on the basis of the 2001 census. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா 1971ல சென்சஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் 1976க்கு முன்னாடி பண்ணும் பொழுது சீட் சேஞ்சஸே ஒரு ஸ்டேட்லையும் நடந்தது, லோக்சபா சீட்ஸ். ஆனால் 2001க்கு அப்புறம் 2001 சென்சஸை பேஸ் பண்ணி கான்ஸ்டுவன்சிஸ் ரீட்ரா பண்ணும்பொழுது, தொகுதி வரையறை பண்ணும்பொழுது நம்பர் ஆஃப் சீட்ஸ் 1971ல என்ன நம்ம தீர்மானிச்சோமோ அதே சீட்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது எப்படி புரிஞ்சுக்கணும்னா லோக்சபா சீட்ஸ் அவுட்டர் லிமிட் எங்கேயுமே மாறல. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒதுக்கின லோக்சபா சீட்ஸ் 1971ல எங்கேயுமே மாறல. ஆனால் இப்ப கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன்னால தமிழ்நாடுக்கு எம்பி சீட்ஸ் ஏறுமா, எம்பி சீட்ஸ் கம்மி ஆகுமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது, அப்படி ஒரு சமயம் எம்பி சீட்ஸ் ஏறுச்சுன்னா ஓவராலா லோக்சபா சீட்ஸ் எவ்வளவு ஏறும், அதனால தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜ்ல குறையுமா ஏறுமா அப்படிங்கிறதா ரெண்டாவது கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கு கட்டாயமா பதில் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டீலிமிட்டேஷனை எதிர்க்கணுமா எதிர்க்க கூடாதா, ஏன் சில பொலிட்டிக்கல் பார்ட்டி எதிர்க்கிறாங்க, ஏன் சில பொலிட்டிக்கல் பார்ட்டி எதிர்க்கல, அப்போ என்டிஏக்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்க, ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது கடைசியா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய எம்பி சீட்ஸ் ஆகப்பட்டது 39 லோக்சபா எம்பி சீட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சமயம் டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த சீட்ஸ் ஆகப்பட்டது 59 லோக்சபா சீட்ஸா மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது லோக்சபா சீட்ஸ் இப்ப 39 இருக்கும் பொழுது நம்மளுடைய ஷேர் ஆஃப் டோட்டல் 543 சீட்ஸ்ல 543 சீட்ஸ்ல நம்மளுடைய பர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், தமிழ்நாட்டுடைய பர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் 7.2% இருந்துகிட்டு இருக்கு. சிம்பிள் கால்குலேஷன் 39 லோக்சபா சீட் டிவைடட் பை 543 லோக்சபா சீட்ஸ். மொத்தம் லோக்சபா சீட்ஸ் பார்லிமெண்ட்ல 543 சீட்ஸ்.
இந்த 543 சீட்ஸ் மொத்த லோக்சபா சீட்டு, நம்மளுடைய லோக்சபா சீட் வந்து 39. அப்ப 39 டிவைடட் பை 543 லோக்சபா சீட்ஸ். அப்ப எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இருக்கு? 7.2% ஆஃப் ரெப்ரசன்டேஷன். இப்போ தமிழ்நாடு எப்ப எதிர்க்கணும், தமிழ்நாடு எப்ப எதிர்க்க கூடாது அப்படின்னா, இப்ப இருக்க 543 லோக்சபா சீட்ஸ் வந்து 888 லோக்சபா சீட்ஸா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. 848 லோக்சபா சீட்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 753 லோக்சபா சீட்ஸா மாறும் அப்படிங்கறத சில பேர் சொல்றாங்க. எது எப்படி டோட்டல் லோக்சபா சீட்ஸ் மாறினாலும் தமிழ்நாடுக்கு 59 லோக்சபா சீட்ஸ் கொடுக்கறதுனால 7.2% ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல இருந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் மைய புள்ளியே. அப்போ டீலிமிட்டேஷன் எப்ப ஆதரிக்கணும், டீலிமிட்டேஷன் எப்ப ஆதரிக்க கூடாது, சட்ட மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுனால, அதாவது கான்ஸ்டிட்யூன்சி ரீட்ராயிங் பண்றதுனால, பவுண்டரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுனால, பவுண்டரி ரிவ்யூ பண்ணி பண்றதுனால லோக்சபா சீட்ஸ் வந்து 888 இல்ல 848 853 ஆச்சுன்னா தமிழ்நாட்டுடைய லோக்சபா சீட்ஸ் கொடுக்கக்கூடிய லோக்சபா சீட்ஸ் 59 60 ஆர் எந்த சீட்ஸ் கொடுத்தாலுமே 7.2% ஆஃப் ரெப்ரசன்டேஷன் எந்த காலத்திலையும் குறையக்கூடாதுங்கிறது தான் ஃபேர் டீலிமிட்டேஷன். எல்லாரும் இதை கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். 7.2% நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் எந்த காலமும் பார்லிமெண்ட்ல குறையக்கூடாது. அப்படி குறையலனா தான் ஃபேர் டீலிமிட்டேஷன். அப்படி குறைஞ்சா அது அன்ஃபேர் டீலிமிட்டேஷன். அப்படி குறைஞ்சா தமிழ்நாடு கட்டாயமா எதிர்க்கணும். மற்ற ஸ்டேட்ஸ்க்கு இதுல இன்னும் இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத வரக்கூடிய காணொலியில பார்க்கலாம். பட் தமிழ்நாடு மைய புள்ளியா பார்க்கும் பொழுது 39 லோக்சபா சீட்ஸ் 59 மாறும் பொழுது நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் லோக்சபால 7.2% குறையக்கூடாது. ஏன்னா 39 டிவைட் பை 543 7.2, 59 டிவைட் பை நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் ஒரு சமயம் 848 இல்ல 753 ஆர் 888 ஆச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் குறையும். அப்ப ரெப்ரசன்டேஷன் குறையாம இருக்கணும்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஏத்தணும் அப்படிங்கிறது தான் மெயின். இப்போ நீங்க ஒரு சில சர்வே எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு ஒரு சில எம்பி கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கு. சவுத் சென்னை கான்ஸ்டிட்யூன்சி எடுத்தீங்கன்னா 22 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. இந்த மாதிரி பாப்புலேஷன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஏறி இருக்கு தமிழ்நாட்டில். கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சென்னை நகரங்கள் அர்பன் ஏரியாஸ்ல பாப்புலேஷன் அதிகப்படியா ஏறி இருக்கு. ரூரல் ஏரியாஸ்ல பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. அப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அர்பன் ஏரியாஸ் உடைய எம்பிஸ் கவுண்ட் வந்து அதிகமாகும். அப்போ அர்பன் ஏரியாஸ்ல எம்பிஸ் கவுண்ட் ஏன் அதிகமாகுதுன்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால. இப்போ சவுத் சென்னை கான்ஸ்டிட்யூன்சி எடுத்துக்கோங்களேன். சவுத் சென்னை கான்ஸ்டிட்யூன்சியில 22 லட்சம் பேர் இருக்கிறது. இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் 10 லட்சம் 10 லட்சம் இல்ல 11 லட்சம் 11 லட்சம் கிட்டத்தட்ட 11 லட்சம் 11 லட்சம் வந்து 2 கான்ஸ்டிட்யூன்சி வர வாய்ப்பு உண்டு. அப்ப சவுத் சென்னை கான்ஸ்டிட்யூன்சியே 2 கான்ஸ்டிட்யூன்சியா லோக்சபா எலெக்ஷனுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ 59 சீட்டா இது மாறும்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பியூர்லி பாப்புலேஷன். ஸோ தமிழ்நாடோட பாப்புலேஷன் பேஸ் பண்ணி 59 சீட் கிடைச்சா எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்த்தாலுமே ஓவராலா பார்லிமெண்ட்ல 59 சீட் நம்மளுக்கு கொடுத்தோம். நம்மளோட ரெப்ரசன்டேஷன் கம்மியாச்சுன்னா தமிழ்நாட்டுடைய பார்லிமெண்டரி ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொன்னாக்க தமிழ்நாடு வில் பிகம் பொலிட்டிக்கலி irrelevant. அதனால ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் கூட குறையக்கூடாது பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன்ல. ஏன்னா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணக்கூடிய எல்லா பில்லிலையுமே தமிழ்நாட்டுடைய குரல் இருக்கணும். தமிழ்நாட்டுடைய குரல் இருக்கணும்னு சொன்னாக்க 7.2% ரெப்ரசன்டேஷன் 7.5 ஆகலாம், 8% ஆகலாம், 8.5% ஆகலாம், 9% ஆகலாம், 10% ஆகலாம். ஆனால் என்ன ஆகக்கூடாது? 7.2%, 7.1% ஆகக்கூடாது, 7% ஆகக்கூடாது, 6.5% ஆகக்கூடாது, 6% ஆகக்கூடாது, 5% ஆகக்கூடாது. அப்போ 7.2% இருக்கலாம், இல்ல 7.2% மேல போகலாம். ஆனால் 7.2% கீழே போனா கட்டாயமாக எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தமிழ்நாட்டில இருந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான மையப்புள்ளியே. இப்போ பொலிட்டிக்கல் பாயிண்ட் பார்க்கலாம்.
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது டீலிமிட்டேஷனை முழுமையா எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முழுமையா எதிர்த்ததுக்கு அப்புறம் ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி முதல்ல வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணி நோ டீலிமிட்டேஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சதர்ன் ஸ்டேட்ஸ் உடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, சென்னையில் அங்கங்கே ஹோர்டிங்ஸ் வச்சிருந்தாங்க, ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் வரைக்கும். இந்த 2 மீட்டிங், ஒன்று வந்து அக்கார்டில் நடந்தது, இன்னொன்று வந்து ஐடிசி கிராண்ட் ஷோவில் நடந்ததை நம்மளே பார்த்தோம். சீஃப் மினிஸ்டர்ஸ் மற்ற ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரை தவிர எல்லா சீஃப் மினிஸ்டரும் சென்னைக்கு வந்திருந்தாங்க. திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் செய்யும் பொழுது பல பேப்பர்கள் என்ன எழுதியிருந்தாங்கன்னா ஃபெடரல் ஹீரோ அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை. இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சியுமே டிவிக்கு பக்கம் வந்ததுனால இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை வந்து ஆதரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பில்லை பார்த்துட்டு தான் சொல்லுவோம் டீலிமிட்டேஷனை எதிர்க்கணுமா இல்லை சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு. டிவிகே பொறுத்த வரைக்கும் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் டீலிமிட்டேஷனை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலா 2 டிஃபரெண்ட் வியூஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் இந்த லோக்சபா குறையக்கூடாது, 2வது சதர்ன் ஸ்டேட்ஸ் உடைய ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது. 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவங்க முன் வைக்கிறாங்க. இதெல்லாம் பில்லு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, டிஎம்கே சொல்லக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது இதுல லோக்சபால, சப்சிக்வெண்டா சதர்ன் ஸ்டேட்ஸ் உடைய ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது. அப்போ தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது அப்படிங்கிறது தான் டிஎம்கே சொல்லக்கூடிய வாதம். நம்மளுடைய டிவிகே வந்து டீலிமிட்டேஷனை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். கான்ஸ்டிடியூஷனலா இதை பார்க்கும் பொழுது டீலிமிட்டேஷன் ஆஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸசைஸ் இப்போ மேண்டேட்டா பார்த்தீங்கன்னா, மேண்டேட் அப்படிங்கிறது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 2001 ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்ததை 2008 நம்பர் ஆஃப் சீட்ஸ் மாறாம, ஏன்னா அப்போ பார்லிமெண்ட் பில்டிங் வந்து அதே நம்பரோட இருந்ததுனால உங்களால் அடிஷ்னல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொண்டு வந்தாலுமே அகாமடேட் பண்ண முடியாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட், எல்லா சட்டமானவரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புது பில்டிங் கட்டி நம்பர் ஆஃப் சீட்ஸ் அகாமடேட் பண்ற மாதிரி, லோக்சபா சீட்ஸ் அகாமடேட் பண்ற மாதிரியான பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய பார்லிமெண்ட்டை டீலிமிட்டேஷனுக்காகவே உருவாக்கி இருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழும்பொழுது அதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு 800க்கும் மேற்பட்ட பார்லிமெண்டேரியன்ஸ், லோக்சபா மெம்பர்ஸ் பாராளுமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து டீலிமிட்டேஷன் வந்தால் இருக்கும். ஆனால் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன ஆகும், சதர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் என்ன ஆகும். அதனால தான் அவுட்ரைட்டா தாவேகா டீலிமிட்டேஷனை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸசைஸ் வந்து டீலிமிட்டேஷன் அலௌடா இருந்தாலும் இப்போ பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் வந்து ஆதரிக்கப்படுமா, டீலிமிட்டேஷன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர போறாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுந்திருக்கு. எப்படி வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வருவாங்கன்றத இந்த புஸ்தகம் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது 2/3 ஆஃப் லோக்சபா, 2/3 ஆஃப் ராஜ்யசபா கட்டாயமா இதுக்கு வந்து ஓட் பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது என்டிஏக்கு இன்னைக்கு 2/3 இருக்கா லோக்சபால, ராஜ்யசபால 2/3 இருக்கா அப்படிங்கிறத கட்டாயமா புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது 3 இம்பார்ட்டன்ட் சினாரியோஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பிரசண்டா என்டிஏ டிஎம்சி ரிபல்ஸ் ஓட சேர்ந்து பிளஸ் சேனா யூபிடி ரிபல் இந்த 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா 318 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க லோக்சபால. அப்போ 2/3 லோக்சபா வேணும். 534ல 2/3 எடுத்தீங்கன்னா 360. அப்போ 42 ஷார்ட் இருக்கு. இந்த 42 ஷார்ட்டை வந்து 3 சினாரியோல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த 42 ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சிகளை என்டிஏ வந்து செய்வாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்டிஏ உடைய 318 சினாரியோ 1ல என்டிஏ உடைய 318 ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். சினாரியோ 1, சினாரியோ 2, சினாரியோ 3. சினாரியோ 1ல என்டிஏக்கு 318, டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய எம்பிஸ் 22, ஒய்எஸ்ஆர் சிபிக்கு இருக்கக்கூடிய எம்பிஸ் 4, என்சிபி எஸ்பிக்கு இருக்கக்கூடிய எம்பிஸ் 8. அப்படி பார்க்கும் பொழுது 352 எம்பி வந்து வரத்துக்கான கூறுகள் இருக்கு. அப்படியும் பார்த்தாலும் நீங்க 8 மெம்பர்ஸ் வந்து ஷார்ட்டேஜ். ஸோ 360 தேவை. 2/3 ஆஃப் லோக்சபா 360, ஆனால் கையில் இருக்கிறது 352. அப்படின்னும் பொழுது சினாரியோ 2க்கு வாங்க. சினாரியோ 2க்கு வந்தீங்கன்னா என்டிஏ 318, டிஎம்கே 22, ஒய்எஸ்ஆர் சிபி 4, என்சிபி எஸ்பி 8, ஐஎன்டி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் 7, யூபிபிஎல் 1. அப்போ 360, 2/3 ஆஃப் லோக்சபா 360, எக்ஸாக்டா 360க்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ரெண்டாவது சினாரியோலையும் முதல் சினாரியோலையும் டிஎம்கே ஆதரவு கொடுத்தாதான். மூணாவது சினாரியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சினாரியோ. இந்த சினாரியோலையும் என்டிஏக்கு 318, டிஎம்கேக்கு 22, ஒய்எஸ்ஆர் சிபிக்கு 4, என்சிபி எஸ்பி 8, ஐஎன்டி 7, ஜேஎம்எம் 3, விசிகே 2, எம்டிஎம்கே 1, ஆர்சிபி 1. 360, 2/3 ஆஃப் த டோட்டல் லோக்சபா 360, இப்போ இருக்கிறது 366. அப்போ எக்ஸஸா இருக்கிறதுனால இந்த ரெண்டு சினாரியோ 2லையும் சினாரியோ 3 இருந்தால் லோக்சபால 2/3 ஃபுல்ஃபில் ஆகி பில் வந்து லோக்சபால ஒரிஜினேட் ஆகிறதுனால லோக்சபால பாஸ் ஆகும். இப்போ ராஜ்யசபா வந்தீங்கன்னா என்டிஏக்கு 143 சீட்டு தான் இருக்கு, எம்பி சீட்டு தான் இருக்கு. அப்போ 2/3 ஆஃப் ராஜ்யசபா 163 சீட்ஸ் இருக்கணும், 163 எம்பிஸ் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எத்தனை எம்பி ஷார்ட்டேஜா இருக்குன்னா 20 எம்பி ஷார்ட்டேஜ். அப்போ இதையும் 3 சினாரியோவை நம்ம பார்க்கலாம். எல்லாரும் பேப்பர் எடுத்து கட்டாயமா எழுதிக்கோங்க, அப்போதான் இது வந்து 3 சினாரியோவும் புரியும். சினாரியோ 1ல என்டிஏ 143, நாமினேட்டட் எம்பிஸ் 7, டிஎம்கே எம்பிஸ் ராஜ்யசபால 8, என்சிபி எஸ்பி 1. அப்போ ஷார்ட்டேஜ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4. அப்போ 2/3 ஆஃப் ராஜ்யசபா 163. அப்போ 163 இருக்கும்போது 4 ஷார்ட்டேஜ். அப்போ டோட்டல் 159. அப்போ 163 வந்து சீட்ஸ் இருக்கணும், அதாவது எம்பிஸ் இருக்கணும். 163 மைனஸ் 159, 4 வந்து ஷார்ட்டேஜ். அடுத்தது சினாரியோ 2, என்டிஏ 143, நாமினேட்டட் 7, டிஎம்கே 8, ஒய்எஸ்ஆர் சிபி 4, என்சிபி எஸ்பி 1. அப்போ 2/3 ஆஃப் ராஜ்யசபா 163 இருக்கணும். அப்போ சினாரியோ 2ல 163 கரெக்டா மேட்ச் ஆகும், ராஜ்யசபால பில் பாஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. சினாரியோ 3, இந்த சினாரியோ 3ல என்டிஏ உடைய 143 எம்பிஸ், நாமினேட்டட் எம்பிஸ் 7, டிஎம்கே உடைய எம்பிஸ் 8, ஒய்எஸ்ஆர் சிபி உடைய எம்பிஸ் 4, என்சிபி எஸ்பி உடைய எம்பிஸ் 1. அப்ப 2/3 167 வந்து டோட்டல் பண்ணீங்கன்னா இருக்கும், இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ். அப்போ 167 2/3 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா லீட்ஸ் டு 163. இப்போ சினாரியோ 3ல 167 இருக்கிறதுனால ராஜ்யசபால 2/3 ஃபுல்ஃபில் பண்றதுனால டீலிமிட்டேஷன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கட்டாயமா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இது எந்த சினாரியோ பார்லிமெண்ட்ல அமைய போகுதுங்கிறது தான் முக்கியமான கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்லிமெண்ட்ல ஆர்டிகல் 82 படி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது முக்கியமா என்ன பார்க்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன பார்க்கணும்னா என்ன ரேஷியோ கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பேஸ் பண்ணி 30 லட்சத்துக்கு ஒரு எம்பி சீட்டும், தமிழ்நாட்டில் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுனால 10 lakhsக்கு ஒரு எம்பி சீட்டும் கொண்டு வருவாங்களா, இல்ல உத்தரப்பிரதேசில் 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி சீட்டு,
தமிழ்நாட்டிலையும் 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி சீட்டு கொண்டு வராங்களா, இல்ல உத்தரப்பிரதேஷ்ல 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியும் தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியும் கொண்டு வருவாங்களா? அதனால 7.2% ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல கம்மியாகுமா? இதுக்கு டிஎம்கே கோஆபரேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? என்ன நடக்க போகுதுங்கிறது வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே டீலிமிட்டேஷனை யாருமே எதிர்க்கல. கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸசைஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி ஆஃப் டீலிமிட்டேஷன், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஆஃப் டீலிமிட்டேஷனை யாரும் எதிர்க்கல. ஆனால் அதனால வரக்கூடிய இம்பாக்ட், அதனால வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பாதிப்பை தான் தட்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி இதை ஆதரிக்க போறாங்க, எப்படி இதை கொண்டு போறாங்கன்றத வரக்கூடிய நாட்கள்ல பார்லிமெண்ட்ல கட்டாயமா எல்லா சட்ட மாணவர்களும் ஏன் பொதுமக்களும் கட்டாயமா பார்க்கணும். ஏன்னா இது உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா டீலிமிட்டேஷன் ஆஸ் பர் ஆர்டிகல் 82 முடிஞ்ச உடனேயே டீலிமிட்டேஷன் ஆஸ் பர் ஆர்டிகல் 170 தொடங்கும். டீலிமிட்டேஷன் ஆஸ் பர் ஆர்டிகல் 170 ஸ்டேட் அசம்பிளிஸ் உடைய சீட்ஸும் மாறும். அந்த ஆர்டிகல் 170 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 170 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா 500 சீட் வரைக்கும் லிமிட் சொல்லியிருக்காங்க, மினிமம் 60. அப்போ நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் தமிழ்நாட்டில் 59 ஆச்சுன்னா அப்போ ஸ்டேட் அசம்பிளி சீட்ஸும் ஏறும். அப்போ ஸ்டேட் அசம்பிளி சீட்ஸ் ஏறுச்சுன்னா ராஜ்யசபாலையும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஏறும். அப்போ இந்த மூணுமே மாறப்போகுதுன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி உமன் ரிசர்வேஷன் பில்லையும் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அப்போ டீலிமிட்டேஷன், உமன் ரிசர்வேஷன் பில், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது எல்லாமே ஒரு பேக்கேஜா பார்லிமெண்ட்ல கொண்டு தொகுதி வரையறை டீலிமிட்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி உமன் ரிசர்வேஷன் பில்லு வரைக்கும் இதெல்லாம் தாண்டி ஸ்டேட் அசம்பிளிஸோட டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு 2029 நேஷன் வைட் அசம்பிளி எலெக்ஷனும் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனையும் ஒன்னா நடத்தணுங்கிறது தான் என்டிஏ உடைய நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ பாஜகக்கு அதாவது என்டிஏக்கு சப்போர்ட் பண்றது எலெக்ஷனை சீக்கிரம் கொண்டு வரதுக்கு தான் அப்படிங்கிற விமர்சனங்களும் வைக்கும் பொழுது திமுக என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். வரக்கூடிய நாட்கள் பாராளுமன்றத்தில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுங்கிறத மறந்துடாதீங்க. பார்லிமெண்ட் டிசைட்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த பீப்புள். அதனால நீங்க பார்லிமெண்ட்ரி பிராக்டிஸ் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா எஸ்கைன் மே பார்லிமெண்ட்ரி பிராக்டிஸ் இந்த புக்கு தான் பேஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெமோக்ரஸிக்குமே இந்த புக்கு தான் பேஸு. இது யூகேல பப்ளிஷ் பண்ண புக்கு. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி அண்ட் பிராக்டிஸ் ப்ரொசீஜர்ஸை தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக். பார்லிமெண்ட் ஹவுஸே பப்ளிஷ் பண்ண புக். ஒரு பில் எப்படி பாஸ் ஆகணும், பில் பாஸ் ஆகும்போது என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ் நடக்கும், என்ன மாதிரியான இன்ட்ரிகசிஸ்ல லாஸ்ல இருக்கும், என்ன ப்ரொசீஜர்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். டெஃபினட்டா இந்த காணொலி வழியா டீலிமிட்டேஷனோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், விவாதங்களை பார்ப்போம். அந்த விவாதங்கள்ல இருக்கக்கூடிய சட்டங்களை புரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் சுப்ரீம் லா ஆஃப் த நேஷன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். தேங்க்யூ.